தற்போது அலங்காநல்லூரில் போராட்டம் முடிவுக்கு வரும் சூழலில் இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பதிவு செய்வதற்காக நமது செய்தியாளர் சுடலைக்குமார் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுடலைக்குமார், தற்போது அங்கு ஆர்ப்பாட்ட களத்தில் இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? வணக்கம் மகேஷ். அதாவது சுமார் 8 மணி நேரமாக இங்கு மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வேண்டும். முக்கியமாக மத்திய அரசு அந்த அவசர சட்டம் கொண்டு வந்து இந்த ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கி இந்த ஆண்டு கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து, அதாவது கன்னியாகுமரி முதல் சென்னை வரை அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் மாணவர்கள், இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள், பல்லாயிரக்கணக்கான மாணவர்களும் இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் சுற்றுவட்டாரத்தில் உள்ள கிராம மக்களும் குடும்பத்துடன், அதாவது சிறிய குழந்தைகள் முதல் முதியவர் வரை இன்று காலை 8 மணி முதல் தற்பொழுது வரை சுமார் 8 மணி நேரத்துக்கும் மேலாக இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடைபெறுகின்ற அந்த மைதானத்தில் இன்று காலை முதல் தொடர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தில் தொடங்கிய இந்த போராட்டமானது தற்பொழுது ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டமாக மாறி இன்று மாலை வரை போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்திருந்த அவர்கள் தற்பொழுது காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் இந்த போராட்ட குழுவினர் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து காலை முதல் தற்போது வரை இந்த இடத்தில் தான் அவர்கள் இருந்து வருகிறார்கள். இவர்களுடைய கோரிக்கையே இதுதான். மத்திய அரசு உடனடியாக அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும், இந்த ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்க வேண்டும், மேலும் இந்த பீட்டாவிற்கு தடை விதிக்க வேண்டும். இது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் தொடர்ந்து அவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த சூழலில் சரியாக 4 மணிக்கு, அதாவது ஊர் கமிட்டியிலிருந்து ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. குறிப்பாக தற்போது, அதாவது இத்துடன் இந்த போராட்டம் நிறைவு பெறுகிறது, நீங்கள் அனைவரும் கலைந்து செல்ல வேண்டும் என்று ஊர் மக்கள் விழா கமிட்டியார் இந்த போராட்ட குழுவினருக்கு அறிவிப்பு விடுத்தனர். ஆனால் பொதுமக்களை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த இடத்தில் தான் இருப்போம், இந்த இடத்தை விட்டு நாங்கள் செல்ல மாட்டோம், இங்கிருந்து செல்லவே மாட்டோம் என்று உறுதியுடன் திட்டவட்டமாக இந்த போராட்ட குழுவினர் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து காவல்துறையினரை பொறுத்தவரையில் இந்த மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஜயேந்திர புதாரி தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் அதிரடி படையினரும் தொடர்ந்து குவிக்கப்பட்டனர். குறிப்பாக இந்த மைதானம் இருக்கக்கூடிய, இந்த மைதானத்திலிருந்து வெளியே செல்லக்கூடிய 4 பாதைகளும் காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. மிக அதிக அளவிலான காவல்துறையினர் இங்கு குவிக்கப்பட்டனர். குறிப்பாக கண்ணீர் புகை குண்டுடன் அந்த வஜ்ர வாகனமும் இந்த மைதானத்திற்குள் கொண்டு வந்து தயார் நிலையில் வைக்கப்பட்டது. மேலும் கண்ணீர் புகை குண்டு அந்த ஆயுதங்கள் ஏந்திய காவல்துறையினரும் இந்த மைதானத்தில் 4 புறங்களிலும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் தற்பொழுது, அதாவது சில நிமிடங்களுக்கு முன்பாக இந்த பேரிகார்டு முன்பு காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருந்தனர். தற்பொழுது அவர்கள் கொஞ்சம் வாபஸ் வாங்கி, அதாவது சிறிய தூரம் தள்ளி சென்றிருக்கிறார்கள். எஸ்பி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் தற்பொழுது இந்த இடத்தை விட்டு வெளியே சென்றிருக்கிறார். இருந்த போதிலும் அந்த மைதானம் நடைபெறுகிற அந்த மைதானத்திற்கு அருகே ஒரு 4க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இங்கு வைக்கப்பட்டுள்ளது. அந்த பேருந்துகள் அவர்களை கைது செய்ய இருக்கலாம் என தெரியப்படுகிறது. இன்று மாலை 5 மணி வரை இவர்களுக்கு இந்த போராட்டம் நடத்துபவர்களுக்கு காவல்துறையின் சார்பில் அனுமதி கொடுக்கப்படும் என தெரிய வருகிறது. இருந்த போதிலும் 5 மணிக்கு பிறகு இவர்களை கைது செய்வார்களா அல்லது கலைந்து செல்ல சொல்வார்களா என்பது பற்றி இன்னும் சில நிமிடங்களில் அதற்கான முழுமையான விவரங்கள் தெரியணும் என எதிர்பார்க்கப்படுகிறது. போராட்ட குழுவினரை பொறுத்தவரையில் தாங்கள் தொடர்ந்து காலவரையற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இங்கு ஈடுபட போவதாகவும், எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இந்த இடத்தை விட்டு செல்ல மாட்டோம் என்பதையும் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். மகேஷ். சுடலைக்குமார், நீங்க சொன்னது போலவே 5 மணிக்கு மேலேயும் கலைந்து செல்ல அங்கு உள்ள போராட்டக்காரர்கள் சொன்னதாக சொன்னீங்க. அவங்களை கலைக்கிறதுக்கு காவல்துறையினர் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? கண்டிப்பாக, அதாவது முதற்கட்டமாக ஊர் கமிட்டி, அதாவது இந்த விழா நடத்தக்கூடிய, ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய இந்த அலங்காநல்லூர் ஊர் கமிட்டி இந்த விழா கமிட்டியை அழைத்து காவல்துறையினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த நிலையில் அந்த ஊர் கமிட்டியினர் மைக், அதாவது ஆடியோ மூலமாக அவர்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டனர். போராட்ட குழுவினர் இத்துடன் இந்த போராட்டத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும், இந்த போராட்டமாக இத்துடன் நிறைவு பெறுகிறது, அனைவரும் இந்த போராட்டம், அதாவது அவர்களை கௌரவிப்பதற்காக இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் அனைவரும் வாடிவாசல் முன்பாக வர வேண்டும் என்று அவர்கள் அழைப்பு விடுத்தனர். ஆனால் போராட்ட குழுவினரை பொறுத்தவரை யாரும் இங்கிருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டோம், இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டோம் என்று மாணவர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து காலை முதல் அதே இடத்தில், இன்று காலை 8 மணிக்கு எந்த இடத்தில் இருந்தார்களோ அதே இடத்தில் தான் தற்போது வரை இந்த கொட்டும் அந்த வெயிலும் சரி, தற்போது இதே இடத்தில் தான் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். காலையிலிருந்து யாரும் உணவும் அருந்தவில்லை. இதே இடத்தில் தான் காலை முதல் சுமார் 8 மணி நேரத்துக்கும் மேலாக அவர்கள் இருக்கின்றனர். இந்த சூழலில் காவல்துறையினரும் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருந்தனர். தற்போது சில நிமிடங்களுக்கு முன்பாக காவல்துறையினர் வாபஸ் பெற்று, அதாவது சிறிய தூரம் சென்றிருக்கிறார்கள். தற்போதைய நிலவரப்படி ஒரு பரபரப்பான சூழலே நிலவு வருகிறது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆர்ப்பாட்டக்காரர்களிடம் உங்களால் பேச முடியுமா? அவர்களுடைய மனநிலை தற்போது என்னவாக இருக்கிறது? 5 மணிக்கு மேலேயும் கலைந்து செல்ல மாட்டோம் என சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கிறது? கண்டிப்பாக, அதாவது இது குறித்து நம்மோடு பேசுவதற்காக இங்கு ஒரு இணைந்திருக்கிறார்கள், அவரிடம் கேட்கலாம். அதாவது எவ்வளவு நேரமா இந்த போராட்டங்கள் நடைபெற்று இருக்கு? இந்த போராட்டத்தை, அதாவது நீங்க என்ன மாதிரியான கோரிக்கைகள் முன் வச்சிருக்கீங்க? 2 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு நடைபெற உள்ள இந்த போராட்டம் இன்னும் எவ்வளவு நேரம் நீடிக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? இன்னும் 1 மணி நேரம் நீடிக்கும். இன்னும் 1 மணி நேரம் நீடிக்கும் போராட்டம். ஜல்லிக்கட்டு நடத்தாருன்னா விட மாட்டாங்க.
அதாவது பல்வேறு பகுதிகளிலிருந்து மாணவர்கள் வந்து இந்த பகுதியில் வந்திருக்காங்க. நீங்க இந்த ஊர் பொதுமக்கள் சார்பா அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்களா? என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கிறீங்க? ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கேன். அதாவது அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. இவரோட ஒரே கோரிக்கை ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகைக்கு மறுநாள் இந்த அலங்காநல்லூரானது ஜல்லிக்கட்டுக்கு பாரம்பரியம் மிக்க இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டியானது தொடர்ந்து அதாவது பல நூற்றாண்டுகளாக நடைபெற்று வருகின்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது கடந்த 2 ஆண்டுகளாக உச்சநீதிமன்றம் தடை விதித்திருந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளும் தொடர்ந்து அந்த காளைகளை இவர்கள் பராமரித்து வருகின்றனர். கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் மறுநாள் அன்று இந்த ஜல்லிக்கட்டு நடைபெற்றால்தான் தங்களுடைய விவசாயம் செழிக்கும், மழை பெருகும் என்பது இவருடைய ஐதீகம். இது மட்டுமின்றி தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்பதே இவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. இத்தனை நாட்கள் அரசியல் கட்சியினரும் பல்வேறு அமைப்பினரும் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இந்த மாணவர்களின் போராட்டம் என்பதுதான் இதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கடந்த சில வாரங்களாகவே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த மாணவர்களின் போராட்டம் மிகவும் எழுச்சி மிகுந்து நடைபெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் இந்த போட்டி அதாவது இறுதியாக இந்த பொங்கல் மறுநாள் நடைபெறுகிறது. இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி கண்டிப்பாக நடைபெற வேண்டும், இந்த தடையை நீக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்றைய தினம் தமிழகம் முழுவதும் உள்ள மாணவர்களுக்கு மாணவர் அமைப்பினர் அழைப்பு விடுத்திருந்தனர். சமூக வலைதளங்கள் மூலமாகத்தான் மாணவர்கள் அனைவரும் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரையிலான இந்த மாணவர்கள் அனைவருமே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக திரட்டப்பட்டு இந்த பகுதியில் குவிந்துள்ளனர். இவர்கள் எந்த அரசியல் அமைப்பும் சாராதவர்கள், முற்றிலும் கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள், விவசாயிகள், மாடுபிடி வீரர்கள், காளை வைத்திருப்பவர்கள் மட்டுமே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். தொடர்ந்து இந்த போராட்டமானது அவர்கள் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கின்றனர். ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வேண்டும், மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும். அந்த சட்டம் கொண்டு வந்தால் மட்டுமே நாங்கள் இந்த இடத்தில் இருந்து செல்லுவோம். அதுவரை இதே இடத்தில் அமர்ந்து எங்களுடைய போராட்டமானது அறவழி போராட்டமாக நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இவர்கள் காலை முதல் மிகவும் அமைதியாக தரையில் அமர்ந்திருந்து தங்களுடைய கோரிக்கைகளை கோஷமிட்டபடி மிகவும் அறவழியில் அமைதியாகத்தான் இந்த போராட்டமானது சுமார் 8 மணி நேரத்துக்கு மேலாக நீடித்து வருகிறது. மகேஷ். சுடலை, அதே போல பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக மிகப்பெரிய போராட்டமாக மாறி இருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் தற்போது தலைவர்கள் ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது இன்று காலை 8 மணிக்கு துவங்கிய இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து ஜல்லிக்கட்டு ஆர்வலர் சிவசேனாதிபதி மற்றும் ஹிப்ஹாப் ஆதி, அது மட்டுமின்றி இயக்குனர் அமீர் ஆகியோர் வந்து கலந்து கொண்டு அவர்களோடு உரையாற்றினர். ஆனால் அப்போது ஆடியோ சிஸ்டம் இல்லாத காரணத்தினால் அவர்களோடு முழுமையாக உரையாட முடியாமல் அவர்கள் ஒரு சில அதாவது இந்த கூட்டத்தின் நடுப்பகுதிக்கு வந்து உரையாற்றிவிட்டு இங்கிருந்து சென்று விட்டார்கள். தொடர்ந்து இவர்கள் இந்த கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இது மட்டுமின்றி பாண்டிச்சேரியிலிருந்து இருசக்கர வாகனத்தில் கன்னியாகுமரி வரை சென்று வந்த மகேஸ்வரி என்ற அந்த இளம் பெண் தற்பொழுது இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கியிருக்கிறார். அவருடைய தலைமையில் மட்டுமின்றி இந்த போராட்டமானது அதாவது ஒற்ற தலைமை இல்லாமல் அனைவரும் மாணவர்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு இந்த போராட்டத்தில் தொடர்ந்து கலந்து கொண்டுள்ளனர். நான் முன்னதாக கூறியபடி அந்த இருசக்கர வாகனத்தில் ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடத்த வேண்டும், அதற்கு நான் ஆதரவளிக்கிறேன். இது மட்டுமின்றி பல்வேறு சாலை விபத்துகள் போன்ற அந்த விழிப்புணர்வுக்காக நாடு முழுவதும் இருசக்கர வாகனத்தில் சென்ற அந்த பெண் தற்பொழுது இந்த இடத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் மட்டுமின்றி இந்த பகுதியைச் சேர்ந்த அதாவது அலங்காநல்லூரில் உள்ள ஒவ்வொரு வீடுகளிலிருந்தும் பெண்களும், குழந்தைகளும், முதியவர்களும், அருகில் உள்ள கிராமத்தில் உள்ளவர்களும் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். போராட்டமானது தொடர்ந்து 8 மணி நேரத்துக்கும் மேலாக தற்பொழுது 8 மணிக்கு துவங்கியது, தற்பொழுது 4:30 மணி ஆகிறது. தற்போது வரை தொடர்ந்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை நாங்கள் இந்த இடத்தை விட்டு செல்ல மாட்டோம் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. 5 மணிக்கு இந்த போராட்டம் நிறைவு பெறக்கூடிய சூழல் இருக்கிறது. தற்போது வரை தமிழக அரசு தரப்பில் ஏதேனும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? இது குறித்து காவல்துறையினர் ஏதேனும் சொன்னார்களா? அதாவது நான் முன்னதாக கூறியபடியே விழா கமிட்டியார் காவல்துறையினர் சரியாக 2:30 மணிக்கு இந்த போராட்ட குழுவினரோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வந்தனர். ஆனால் நாங்கள் எந்தவித பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் வரமாட்டோம். எங்களுடைய கோரிக்கை மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வந்தால் மட்டுமே நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுவோம். அதுவரை பேச்சுவார்த்தை என்ற பெயருக்கே இடமில்லை என்றதை அந்த போராட்டக்காரர்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். காவல்துறையினர் முதலில் பேச்சுவார்த்தை நடத்த வந்தனர். அதற்கு அடுத்தபடியாக ஊர் கமிட்டி அதாவது இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தக்கூடிய அலங்காநல்லூரில் உள்ள அந்த பொது மக்கள் இங்கு இருக்கக்கூடிய விழா கமிட்டியினரும் இந்த போராட்டக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வந்தனர். ஆனால் அவர்களிடமும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இந்த போராட்ட குழுவினர் தயாராக இல்லை. அவர்களுடைய கோரிக்கை அந்த அவசர சட்டம் கொண்டு வரும் முறை நாங்கள் போராட்டம் நடத்துவோம், எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் சற்றும் இடம் கொடுக்க மாட்டோம், எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதே அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. எனவே பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து ஊர் கமிட்டி சார்பிலும் காவல்துறை சார்பிலும் தொடர்ந்து அவர்களிடம் பேச வந்தாலும் அவர்கள் அதற்கு தயாராக இல்லை.